ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த கோவில் தான் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காமிக்க போகிறேன். இங்கே வந்து ஃபோன் அலோட என்னன்னு தெரியல, பட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கோவில். கதவு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ வந்துட்டு 12 மணிக்கு வந்துட்டு நட சாத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து கோவிலில் வந்து உக்காந்துட்ருக்கோம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பிளேஸ் காமிக்கிறேன். அந்த பிளேஸில் வந்துட்டு சில்ட்ரன் இருக்கு இல்லையா, சில்ட்ரெல்லாம் வந்து அந்த குளத்துக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வந்துட்டு இதுதான் அந்த பிளேஸ். இந்த ஸ்டெப்லேயே பாருங்களேன், காசாக இருக்கும். ஸோ வந்துட்டு சாமி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அது மாதிரி ஸோ எல்லாத்துலேயுமே மேலே வந்து காசு போட்டிருக்காங்க. இது எதுக்கு போடுறாங்கன்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன மரம்? இது வந்துட்டு என்ன மரம் எனக்கு தெரியல. அது பக்கத்துலேயே வந்துட்டு குட்டியாக குளம் மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு அவ்வளோ யாரும் காசு போடலை, ஏதோ காய் விழுந்திருக்கு. இங்கே வந்து கம்பி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஒருவேளை அதிலோட ஜாயிண்ட் ஆனதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு பாருங்கள், கோல்டன் கோபுரம். இது வந்து காரைக்குடியில் இருக்குது. எங்களோட சொந்த ஒரு காரைக்குடி தான். அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த கோவில் வந்து காரைக்குடியில் இருக்குது. இது காரைக்குடியில் இருக்க அரியக்குடி கோவில். இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. இதில் வந்துட்டு இதை இருங்களே நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த பூ இருக்கு இல்லையா, ஸோ அந்த பூவில் வந்துட்டு பின்னாடி இருக்கிறத எடுத்துகிட்டு தேன் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன். ஆனால் அது இந்த மரமானு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து சின்ன வயசில் கோயம்புத்தூரில் இருக்கும்போது வேன் ஏறும்போது நாங்கள் அது போகிற வழியில் இருக்கும் இந்த பூ. ஸோ நாங்கள் பறித்து சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இது என்னென்னு எனக்கு தெரியல. இது அந்த மரமானு தெரியல, ரொம்ப வருஷம் ஆச்சு. அது வந்து குட்டியாக இருக்கும் அந்த மரம். எனக்கு பின்னாடி வந்து இங்கே வந்து பலாப்பழ மரம் இருக்காங்க. வந்து பலாப்பழம் வந்து நிறையா சூப்பராக காய்ச்சிருக்கு. வந்து ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க காமிக்கிறேன். இங்கே வந்து நாங்கள் அன்னதானம் போட்டாங்க. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வரும்போது பலாப்பழம் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. இது வந்து சத்தியமாக நான் பலாப்பழம் நம்பவே இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நிறையா இருக்குது இந்த மரம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து எறும்பு அழகாக இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு பெரிய கோவில் மணி இருக்குது. இது எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல. இங்கே இந்த இது இருக்குல்ல, அது வந்து இங்கே என்னமோ வந்துட்டு இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே என்னமோ எழுதியிருக்காங்க. பேர் என்ன? என் பேர் அபின்யாஸ்ரீ. ஸோ இதில் எங்களோட சிஸ்டர்ஸ், இவங்க வந்து நிவேதா அண்ட் இது வந்து சுதாகர் அண்ணா. இது எங்கள் மம்மி, இது பூஜக்கா, இது வந்துட்டு சபரி. இவங்க வந்துட்டு இருக்காரு. உன் பேர் சொல்லு. என் பேர் சபரிஸ்ரீ. உன் பேர்? ஸோ இவங்க 2 பேர் வந்து இன்றைக்கி ட்வின்ஸ். இன்றைக்கி வந்து இவங்க 2 பேர்த்துக்குமே பர்த்டே. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து கோவிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து எங்கள் மம்மி. ஹாய். எங்கள் அப்பா வந்து இங்கே இருக்கார். அப்பா ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இது வந்துட்டு அபி. நெக்ஸ்ட் அவ்வளோதான். அங்கே என்ன டிஸ்கஸ் நடக்குது? அங்கே என்ன டிஸ்கஸ்? காமாட்சி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். உன் பேர் என்ன?
உங்கள் வாய் உன் பேர் என்ன? ஐயோ ஐயோ ஃபோன். உன் பேர் என்னன்னு சொல்லு. உன் பேர் என்னன்னு சொல்லு. உன் பேர் என்னன்னு சொல்லு. பாப்பாஜு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். இது என்ன பேட்ச் சொல்லுங்கள், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷமாக வெல்னஸ் கோச்சாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணிட்டுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ், வெயிட் கெயின். அதாவது எக்ஸஸ் வெயிட்டில் இருக்கிறவங்க, அதாவது ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க ரொம்ப வந்து அவங்களுடைய எக்ஸஸ் வெயிட்னால வந்துட்டு ரொம்ப ஹெல்த்து ஒரு கண்டிஷனாக இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் அண்டர் வெயிட், அதாவது வந்துட்டு ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிற பீப்புளுக்கு வந்து எப்படி வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுகரு, பிசிஓடி, தைராய்டு அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன்ஸுக்கும் வந்துட்டு நாங்கள் வந்து ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இந்த பேட்ச். நான் ஒரு 1 இயராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வெயிட் இருந்தீங்க, எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்க? நான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து 64 கிலோ இருந்தேன். அதாவது 14 கிலோ எக்ஸஸ் வெயிட்டில் இருந்தேன். 2 மந்த்ஸில் என்னுடைய 14 கிலோ எக்ஸஸ் வெயிட்டை வந்து வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு இப்போ ஐடியல் வெயிட்டில் ஸ்லிம்மாக ஃபிட்டாக ஆக்டிவாக இருக்குது. அப்படியா? நம்ம வந்து இப்போ இந்த கோவிலில் இருந்துட்டு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு கோவில் க்ளோஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால நம்ம வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து வேறு கோவிலுக்கு போகிறோம். அந்த கோவில் நேம் அங்கே போய் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கோவிலுக்கு வந்தாச்சு. இது வந்து ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க, இங்கே போட்டிருக்காங்க ஸ்ரீ கோட்டை அருள்மிகு ஸ்ரீ கோட்டை காளியம்மன் திருக்கோவில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதான் கோவில். இங்கே வந்து நிறைய கோழி இருக்குது. அப்படி எதுக்குன்னு வந்து கேட்கும்போது வந்துட்டு இதெல்லாம் வந்து நேந்தி விடுறதுக்காக வந்து இந்த கோழியெல்லாம் வச்சுருக்குறாங்களாமா. ஸோ நம்ம போய் இப்போ சாமி கும்பிடலாமா? கோவில் வந்து யாருமே இல்லை, காலியாக இருக்குது. ஏன் அங்கே பாருங்களேன், இது பாம்பு புத்து இருக்காங்க. போகலாமான்னு தெரியல, ஆனால் கோவில் மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் பாம்பு புத்து. பாம்பு புத்து. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. இங்கே வந்து இது வந்து தேங்காய் உடைக்கிற பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து தேங்காய் உடைக்கிற பிளேஸ் நினைக்கிறேன். தேங்காய் வந்து நிறைய உடஞ்சி காஞ்சி போயிருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு குட்டி குட்டி சாமி நிறையா இருக்கும், அங்கே போய் பார்க்கலாம். இது வந்து காரைக்குடியில் இருக்குது அந்த கோவில். இங்கே வந்து அடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க, பொங்கல் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்து அடுப்பு வச்சுருக்காங்களே சிமெண்ட்டில். நான் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து இந்த குட்டி குட்டி சிலை மாதிரி கோவில்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுன்னு வந்துட்டு நினச்சேன். ஹாய் பர்த்டே கேர்ள். ஹாய். அண்டு நம்ம போய் கோழிக்கிட்ட விளையாடலாமா? திடீர்னு பயமாக இருக்கு. இங்கே வந்துட்டு வேல் குத்துறதுக்கு எலுமிச்சை குத்துறதுக்கு வேல்லாம் வச்சுருக்காங்க. அண்ணங்க வந்து முன்னாடி வந்து பெட்டி கடை ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பெட்டி கடை வச்சுருக்காங்க. ஸோ நானும் போய் கும்பிட்டு வரேன். நான் வீடியோ இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து பார்க்குக்கு வந்துட்டோம். கோவில் இருந்துட்டு இங்கே வந்து வேறு ஒரு கோவில் அங்கே இருக்குது. ஸோ அந்த கோவில் வந்து பெரியவங்களாம் சாமி கும்பிட்டுருக்காங்க. நாங்கள் வந்துட்டு ஊஞ்சலில் வந்து விளாண்டுட்ருக்கோம், ஃபேமிலி ஊஞ்சல் சொல்லி விளாண்டுட்ருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கு. இங்கே வந்து சபரி पानी बच्चा दिस इज बात पानी बच्चा हमारे अच्छा ஓட முடியாது.
தூத்துக்குடியிலேருந்து நாங்கள் 10 days ஃபுல்லாக என்ஜாய் பண்ண வந்து ஒரு வீடியோஸ்லாம் வந்து ஒரு கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள்.